காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யாததை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த நல்ல திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா அலுவலகம் அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. முன்னாள் அமைச்சர்கள் வி சோமசுந்தரம், வைகை செல்வன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. நிறைய பெண்கள் கையில் பதாகைகள் மற்றும் காலை குடங்களுடன் கலந்து கொண்டனர். அவர்கள் திமுக அரசுக்கு எதிராகவும் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சிக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பினர். ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் மொத்தமுள்ள 15 வார்டுகளில் நகர்ப்புற உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பாதாள சாக்கடை அமைப்பதற்காக அம்மா ஆட்சியில் 102.11 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் அதற்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இதுநாள் வரையிலும் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளப்படவில்லை. கடந்த ஆட்சியின் போது பொதுமக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு 59.66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 40 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 4 நீர்த்தேக்க தொட்டிகளும் சுமார் 20 லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் அமைக்கப்பட்டது. தற்போது இவை பயன்படுத்த இயலாத நிலையில் உள்ளது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் ஸ்ரீபெரும்புதூர் நகர மக்கள் பயன்படும் வகையில் அதிமுக சார்பில் இலவச குடிநீர் வாகனமும் துவக்கி வைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகை செல்வன், பெண்களை இழிவாக பேசியதால் திமுக அரசுக்கு எதிராக பெண்கள் கொந்தளித்தனர். அதிமுக நடத்திய போராட்டத்தால் பயந்து போய் ஒருவரை ராஜினாமா செய்ய வைத்து விட்டார்கள் என்றார். மேலும் அமைச்சர்கள் துரைமுருகன், KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் மீதும் சொத்து குவிப்பு வழக்குகள் உள்ளன. அதனால் இனி அமைச்சரவை கூட்டம் சிறையில் தான் நடக்கும் போல என்று கிண்டலாக பேசினார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கூறினார். பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை சரியாக செயல்படவில்லை என்பதற்கும் நெல்லை சம்பவமே உதாரணம் என்றார். திமுகவை வீழ்த்துவதற்காக தான் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் என்று வைகை செல்வன் கூறினார். பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவதற்கு தான் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் என்றார். அதிமுக கூட்டணி, NDA கூட்டணி பற்றி போக போகதான் தெரியும் என்றும் அவர் தெரிவித்தார். கூட்டணி எப்படி அமைக்கிறது என்பதை பற்றியும் அவர் விளக்கினார். பொது எதிரியை வீழ்த்த பல்வேறு கருத்துக்கள் உடையவர்கள் ஒன்றிணைவதுதான் கூட்டணி என்றார். இப்படிதான் இந்த கூட்டணி உருவானது என்றும் அவர் கூறினார். கோவையில் நிறைய இளைஞர்கள் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக இருந்தாலும் அதிமுக இன்னும் வலிமையாக உள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கோவையில் இளைஞர்கள் அதிகமாக தாவேக தலைவர் நடிகர் விஜய் குடியிருந்தாலும் அதிமுக எழுச்சியுடன் உள்ளது. வருங்கால சட்டமன்ற தேர்தலில் வெற்றி சரித்திரம் படைக்கும் என ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.